ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அடுத்த 2 நிமிஷம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்மளுடைய சிறந்த நண்பர்கள் யார் அப்படிங்கிறதுல கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமத்தில் இருப்போம். கூடவே தான் இருப்பாங்க, ரொம்ப நாள் நம்ம கூட நல்லா பழகியிருப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளை விட்டு நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க. இல்லை நம்ம கையில் காசு இல்லாத நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்களுடைய சுபாவம், அதாவது உண்மையான குணம் வெளிப்படும். அப்படி நேரத்தில் தான் இவங்களை போயா நம்ம ஒரு உண்மையான நண்பன், நம்மளுடைய சிறந்த நண்பன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு விளக்குறேன் வாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு பெரிய ஆடை வெட்டி நல்லா சமைச்சு வச்சு அவங்க பொண்ணை கூப்பிட்டு போய் இந்த தெருவில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்லம்மா, நீ போய் கூட்டிகிட்டு வா, எல்லாரும் நல்லா உட்காந்து சாப்பிடுவோம், ரொம்ப நாளாச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வெளியே வந்த அந்த பொண்ணு திடீர்னு கூச்சலிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கத்துறாங்க அப்படின்னா, ஐயோ எங்கள் வீடு தீப்பிடிச்சு எரியுதே, வாங்கலேன் வாங்கலேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சொன்ன மாதிரி அதே தெருவில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவங்க வீட்டில் இந்த மாதிரி சத்தம் கேட்கறதுக்கு வெளியே கூட வரல. அங்கே இருந்த அக்கம் பக்கத்தினர் ஐயோ என்னடா அந்த பொண்ணு இப்படி சத்தம் போடுதே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த தீ அணைக்கிறதுக்காக ஓடி வராங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த பெண் வீட்டில் உட்காந்து விருந்து படைக்கிறாங்க. எல்லாரும் அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பார்த்த அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏமா நான் போய் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸு தானம்மா கூட்டிகிட்டு வர சொன்னேன், இவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, இவங்க கூட உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, அப்பா நீங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம்னு தெரிஞ்சோன்னே தலையை கூட வெளியே நீட்டி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கலப்பா, அவங்கள நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இங்கே வந்திருக்க எல்லாருமே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொன்னோன்னே அதை அணைக்கிறதுக்கு உண்மையான மனசோட ஓடி வந்தவங்க, இவங்க தான் நம்ம விருந்துக்கு தகுதியானவங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா அந்த விளக்கத்தில் ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமாக தன்னுடைய மகளையும் அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் மெச்சுகிறாரு. இப்போ இந்த சின்ன கதையில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உண்மைக்குமே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம கேட்காமலேயே நமக்கு என்ன தேவையோ நமக்காக செய்கிறதும், நம்ம கூட அட்லீஸ்ட் பொருளுதவி செய்ய முடியலை அப்படின்னாலும், நமக்கு தேவையான உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் கவலைப்படாத, நான் இருக்கேன், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு யார் கூட நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன். என்னங்க, நான் சொன்னது மாதிரி அடுத்த 2 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பயனுள்ள பல பதிவுகளை உங்களோட தொடர்ந்து பகிர்ந்துக்க இருக்கிறேன். நன்றி.